அடுத்தது உருளும் உராய்வு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நம்ம இயக்க நிலையில் இருக்கிற உராய்விலிருந்து கடந்து இப்போது உருளும் நிலை அப்படின்னு சொல்லி வரோம். அது என்ன உருளுங்கிற நிலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னால், நம்ம பார்த்துருப்போம்ல அந்த வீல் வச்சு, அதாவது அந்த நம்ம சூட்கேஸ்லலாம் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி வீலை வச்சு ஒரு பொருளை தள்ளிக்கிட்டு வர்றான். அப்போ அந்த இடத்துல உராய்வு இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது தான் கேள்வி. உராய்வு எப்போ வரும்னு சொன்னேன், 2 பொருட்கள் தேயும் பொழுது தான் உராய்வு வரும். அப்போது அந்த பெட்டியில் சக்கரமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, சக்கரை இல்லாத பெட்டியை தரையில் வச்சு இழுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உராய்வு இருக்கும். ஏன்னா அந்த முழு சர்ஃபேஸும் அந்த பெட்டியோட அடிப்பாங்க முழுசாக தரையில் தேய்ச்சிக்கிட்டே வருது. அப்போ என்ன உராய்வு இருக்கும், என்ன வாட் கைண்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் would be there in case you do not have the wheel but still you drag the suitcase on the floor. So there's going to be a dynamic friction because the object is moving. அப்போ நீங்கள் தேய்ச்சி இழுத்துக்கிட்டு வரும்போது அந்த பெட்டி நகர்ந்துக்கிட்டே வர்றதுனால இயக்க நிலை உராய்வு அந்த இடத்துல ஏற்படும். ஆனால் அதே பெட்டியை, அதே பொருளை நீங்கள் சக்கரத்தை வச்சு உருளை வச்சு நீங்கள் தள்ளிக்கிட்டு வரும்பொழுது என்ன நடக்கும், அந்த சர்ஃபேஸ், அந்த பெட்டியினுடைய அந்த தளமானது, சர்ஃபேஸ் ஆனது தரையின் மேல் படாது. அப்போ இப்படிப்பட்ட தேய்மானம் உராய்வு இருக்க வாய்ப்பில்லை. அப்போ அந்த கேஸில் என்ன உராய்வு இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்குதே உராய்வு இருக்குமானா ஆல்மோஸ்ட் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த சக்கரமானது உருண்டு வரும் பொழுது, நீங்கள் ரோலிங் பற்றி 5வது அலகில் படிப்பீங்க. யூ வில் நோ மோர் அபவுட் ரோலிங் இன் யூனிட் 5, பட் ஸ்டில் தட் ரோலிங் ஆஃப் த வீல் பிரின்சிபல் கேன் பி அப்ளைட் ஹியர். இந்த வீலானது, அதாவது சக்கரமானது சுழன்று வரும் பொழுது அந்த சக்கரத்தினுடைய எந்த பகுதி இந்த தரையில் படுதோ அந்த பகுதி ஆல்மோஸ்ட் ஒரு ஓய்வு நிலையில் இருக்கிற மாதிரி. அதனால அந்த இடத்துல யூஸ்வலாக நம்ம ஃப்ரிக்ஷனை அவாய்ட் பண்ணிடுவோம். ஃப்ரிக்ஷன் இருக்குன்னு நம்ம சொல்ல மாட்டோம். The point of contact between the wheel and the surface will be at rest apparently, which we saw in the 5th unit. We will see in the 5th unit. அதனால என்ன ஆகும், அதில் ஃப்ரிக்ஷன் அப்படின்றது ஒன்று, உராய்வுங்கிறது ஒன்று வராது. ஆகவே இந்த ரோலிங் ஃப்ரிக்ஷனை பொறுத்த வரையிலும் அல்லது உருளும் உராய்வை பொறுத்த வரையிலும் உராய்வு இல்லை என்றே கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனாலும் இந்த சக்கரமானது சுழலும் பொழுது அது ஒரே பரப்பளவோடு கூட இருக்காது. சில சமயம் அங்கே இங்கே டேமேஜ் ஆகிருக்கும், ஒரு டிஃபர்மேஷன் வந்திருக்கும், அமுங்கியிருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் ஃப்ரிக்ஷன் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வழவழன்னு இருக்கும் போது தான் அங்கே உராய்வு ஏற்படுவது குறைவாக இருக்கும். ஆகவே டிஃபர்மேஷன் இருக்கும் பொழுது நசுங்கினதோ உடஞ்சதோ அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால், இல்லை தேய்மானத்து நிமித்தம், இதனால அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த 3 விதமான உராய்வு பற்றி பார்த்தோம் என்று சொன்னால், இதில் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தான் அதிகமாக இருக்கும். அல்லது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த 2 பொருளுடைய தன்மையை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஆர் டைனமிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது அந்த 2 பொருளை மாத்திரம் சார்ந்து இராமல் அந்த வெப்பநிலை டெம்பரேச்சரையும் சார்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் இந்த டைனமிக் ஆர் கைனடிக் ஃப்ரிக்ஷன் வில் பி லெஸ்ஸர் தேன் த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அதாவது இந்த இயக்கநிலை உராய்வானது ஓய்வு நிலை உராய்வை விட குறைவாகத்தான் இருக்கும். இப்போ 3வதாக நாம் பார்த்த இந்த உருளும் உராய்வு என்பது இந்த டைனமிக் ஃப்ரிக்ஷனை விட, இயக்கநிலை உராய்வை விட மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். அப்போ நம்ம வரிசைப்படுத்தி பார்த்தா அதிகமாக இருக்கிறது என்னது, ஓய்வு நிலை உராய்வு. அடுத்தது இயக்க நிலை உராய்வு. ஆல்மோஸ்ட் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு குறைவானது என்னது, இந்த உருளும் உராய்வு. இந்த 3ஐயும் நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்ஸை நம்ம மனதில் வைத்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ இந்த ஃப்ரிக்ஷன் நல்லதா அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, இந்த உராய்வு எங்கெல்லாம் ஏற்படும், பிரேக்கு, வண்டியில் பிரேக் போடும் போது என்ன செய்கிறோம், அது அந்த இடத்துல உராய்வு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பிரேக் ஆயில்னால் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஏன் போடுறாங்கன்னா, உராய்வு அதிகமாக டெம்பரேச்சர் ரொம்ப அப்படியே சூடாயிரும். அது சூடாகும் போது என்னாகும், அந்த எந்திரமானது, அந்த பொருள்களானது, உராய்கிற 2 பொருளும் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா. அதனால் என்ன செய்வாங்க, அதிகப்படியாக உராயக்கூடாது. கொஞ்சம் உராய்வு இருந்தால் தான் சீராக போக முடியும். இல்லாட்டி வலிக்கிட்டு போகணும், நம்மளே வலிக்கி தான் விழுவோம், நடக்க முடியாது, உராய் சுத்தமாக இல்லைன்னு சொன்னேன். அதனால்
கொஞ்சம் உராய்வு இருக்கணும், ஆனால் அதிகப்படியான உராய்வு நம்ம அலோவ் பண்ண முடியாது. ஆகவே என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துல லூப்ரிகண்ட் ஆயில்னு சொல்லி ஆயில் போடுவாங்க. அதே மாதிரி தான் தொழிற்சாலைகளில் இருக்கிற பெரிய பெரிய இயந்திரங்களில் கூட அந்த லூப்ரிகண்ட் ஆயில் அதில் இந்த உராய்வை குறைக்கிறதுக்காக அந்த இரண்டு ஒரு தேய்மானம் அந்த உராய்கிற பொருட்களுக்கு நடுவில் அந்த ஆயில் போடுவாங்க. இது தவிர என்ன பார்த்துருக்கேன், பால் பேரிங்னு பார்த்துருப்பீங்களே, அந்த உருளைகளை ரெண்டுத்துக்கு நடுவில் வச்சுட்டாங்கன்னு சொன்னால் இது என்ன ஆகும், சக்கரை மாதிரி நடுவில் இருக்கும். அப்போ உராய்வு குறைக்கப்படும். சரி, இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு காரியம் நீங்கள் நல்ல மனதில் வச்சுக்கணும். இந்த உராய்வு என்பது அந்த ரெண்டு பொருட்களின் தன்மையை பொறுத்ததுன்னு சொன்னோம் இல்லையா? அது என்ன ரெண்டு பொருட்களின் தன்மை எப்படி வந்துச்சுன்னு நீங்கள் யோசிக்கலாம்ல. அது எப்படி வருதுன்னு சொன்னால், இந்த பொருளுடைய அந்த சர்ஃபேஸ் எந்த ஆட்டத்தால் ஆயிருக்கு, அதன் மேலே இருக்கிற பொருளுடைய சர்ஃபேஸு என்ன ஆட்டம். பீரியாடிக் டேபிள் ஆஃப் எலிமெண்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்குது. அப்படி இருக்கும்போது இதன் மேலே பரப்பில் என்ன மாதிரியான ஆட்டம் இருக்குது, என்ன இதன் மேலே என்ன ஆட்டம் இருக்குது அப்படின்றத பொறுத்து ஆக மொத்தம் இந்த நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல்னு பார்க்கும்போது இன்னும் மைக்ரோஸ்கோபிக் லெவலில் உயர்கல்விக்கு போகும்போது பார்ப்பீங்க, ஃப்ரிக்ஷன் வெரி மச் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் அண்ட் த மைக்ரோஸ்கோபிக் nature of the two materials.